எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். இறைக்குலமே எழுக, இறைக்குலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழியில் பயணத்தை தொடர்ந்திடுவோம், வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று திருவருகையின் 4ஆம் ஞாயிறு. இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் எங்கள் இளம்பெண்கள் கூட்டத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இறைவனை தேடியவர்கள் மரியாவும் எலிசபெத்தும். அவர்களுக்கு இறைவன் வெகுவாக தேவைப்பட்டார். குழந்தை பேறு இல்லாமல் தவித்த எலிசபெத்து தன் சொந்த வாழ்வின் குறையை தீர்க்க இறைவனை இரவும் பகலும் தேடினார். மரியா என்ற இளம்பெண்ணும் இறைவனை தேடினார். தன் சொந்த தேவைகளை காட்டிலும் சமுதாயத்தின் தேவைகளுக்காக அவர் இறைவனிடம் வேண்டினார். இறைவன் நம் வாழ்வில் செயலாற்றும் அழகை இவ்விரு பெண்களின் வாழ்க்கை மூலமாக நமக்கு கூறுகிறதே இன்றைய நற்செய்தி வாசகம். இவ்விருவருக்கும் இடையே நிகழ்ந்த அச்சந்திப்பு ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் இறைவனை புகழ்வதிலுமே நிறைந்தது. எலிசபெத்து மரியாவை புகழ்ந்த மொழிகள் மனிதர் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய அழகான ஆசி மொழிகள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. நாம் ஒவ்வொருவரும் தினமும் மற்றவர்களை உள்ளார்ந்த அன்பில் வாழ்த்தினால், ஆசீர்வதித்தால் இந்த பூமியில் எவ்வளவு நலம் வளரும். பிறரை வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது நாமும் வாழ்த்த பெறுகிறோம், ஆசீர் பெறுகிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நமது முழு நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைப்போமானால் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அதிகமான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்து கடவுள் நம்மை வியப்பில் ஆழ்த்திடுவார் என்பது திண்ணம். அரும்பெரு செயல்களை நமக்கு செய்வதற்காகவே கடவுள் வருகிறார். இதனை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் இணைவோம், இறையருள் வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது புளியங்குடியை சார்ந்த புனித வின்சென்ட் தே பால் சபையினுடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும், உடல் நலத்திற்காகவும், உபகாரிகளுடைய குடும்பங்களுக்காகவும், கடைநூலரை சார்ந்த கீதா அந்தோணி மேரி குடும்பத்திலே மறித்த மிக்கேல் அந்தோணியுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக, மேரி ரஞ்சிதம் குடும்பத்திலே மறித்த ரெபேக்கால் ரோக் ஆஞ்சசாமி, டாரிஸ் ஜோதி நாயகம், அனஸ்தாஸ், மரிய மிக்கேல், அன்பு கிரேஸ், திமோதி பொன்னையா இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும்
இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தை நாம் சிறப்பு செய்கின்றோம். அதனுடைய அடையாளமாக நம்முடைய அருட்தந்தை சகாஜன் அவர்கள் இந்த திருவருகை காலத்தினுடைய விளக்குகளில் 4வது விளக்கை ஏற்றுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படுகிற தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவராகிய இயேசுவை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து அன்றம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கவும் அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக எங்களுக்கு கற்பித்தீர். இந்த உப்பை பரிவுடன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரை, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியார் எங்கள் உடன் இருந்து எங்கள் அனைவரையும் இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்பினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரையம்மை கழுவ நானும் உரைப்பனி தவிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதலும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு பெறுகிற தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது திருமகன் மனிதரானதை வானதூதர்கள் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி எங்கள் அனைவரையும் விண்ணக பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா இஸ்ரேல் மக்களை புதிய நம்பிக்கைக்கு அழைக்கின்றார். அரண்களின் நகரமாகவும் மக்களின் வழிபாட்டு மையமாகவும் இருந்த எருசலேமை இறைவன் ஒதுக்கிவிட்டு ஓரங்கட்டப்பட்டிருந்த சிறிதாய் இருந்த பெத்லகேமை தேர்ந்தெடுத்துள்ளார் மெசியா தோன்றுவதற்கு. இவ்வாறு மக்கள் அச்சமின்றி வாழ்வார் என்று அறிக்கையிடும் இவ்வாசகத்தை கேட்டு நம் இதய குடிலில் இறை இயேசுவை வரவேற்க தயாராவோம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவள் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன், என்னுடன் இருக்கின்றார். என்றும்
எனக்கென்றும் ஒளியாவார். வாழ்வாய் வழியாய் விளங்கும் நல் தேவன், சீர்வழி நடத்திடுவார், அவர் வழி தொடர்ந்திடுவே. என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மரியா நம்பினார். கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் தன்னில் இறைமகனை தாங்கிக் கொள்ள வைத்து மரியாவை போல இயேசுவின் இறை தந்தையின் திட்டத்திற்கு ஆகட்டும் என்று சொன்னதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் நினைவு கூறுகிறார். இவ்வாசகத்தை கேட்டு நாம் இதே குடியில் இறை இயேசுவை வரவேற்க தயாராகும். இரண்டாம் வாசகம். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திரு வசனங்கள் 5 முதல் 10 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திரு வார்த்தைகள் 5 முதல் 10. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரு பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சொல்லில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திரு சட்டப்படி எழுதப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்படுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 39 முதல் 45 முடிய. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு உறைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அனைவருக்கும் மாலை நாள் வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு என்று சொன்னாலும் ஏறக்குறைய நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம கதவை தட்டிக்கிட்டு நிற்குது. கிறிஸ்துமஸ் தட்டுதோ தட்டுலையோ ஜவுளி கடையை கூட நம்ம போய் தட்டி முடிச்சாச்சு, அப்படித்தானே? ஆமா, வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணலையா? ஒன்றும் சத்தம் போட மாட்டேங்கிய. அதானே நம்ம கிறிஸ்துமஸுக்கு இந்த 1 மாசம் இருக்கிற மாதிரிலாம் முடிச்சுட்டு இருக்கீங்க, ரைட்? அதனால இன்னும் ஒரு 2 நாட்களில் நமது ஆண்டவர் இயேசுனுடைய நிறைவான பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவதற்கும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த நாட்கள், இந்த நாளில் 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நாளில் திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு. கடந்த வாரம் தந்தை எட்வின் அவர்கள் ஆயர் இல்லத்தில் வைத்து சந்திக்கிற பொழுது, ஃபாதர் நீங்க வாங்க, திருப்பள்ளிக்கு வாங்க, எங்க அன்பிய கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து, அன்பிய மக்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாட போறோம், அதில் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புளியங்குடி சிறு வயதிலிருந்து அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அன்பிய குடும்பங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த மாலை வேளையில் உங்களோடு கலந்து கொள்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நல் வாழ்த்துக்களை முதலாகவே அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் எழுப்பி உங்களோட மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வார். ஏன்னா என்ன ப்ரோக்ராம் நடத்த போறீங்க அப்படிங்கிறது தெரியாது, ஆனா ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு வந்துட்டேங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷம். உள்ள கார் நுழையும் போது பார்த்தேன், என்ன 10-15 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சேர் பத்தல, பையங்க இப்ப சேர்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமது கொஞ்சம் பிந்தி வந்தாலும் லேட்டா வந்தாலும் அப்படித்தான் வர முடிச்சதுன்னா, ஆனா பிரசங்க முடியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரி, அதனால இன்றைக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தந்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒரு 7 காலுக்கு பூசை முடிச்சிருங்க சாமி, அதுக்கு ஒருபாடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நிறைய இருக்குது, அதனால சீக்கிரமா முடிச்சிருங்க நல்லது அப்படின்னாங்க. ஏன்னா என் பிரசங்கத்தை பத்தி அவருக்கு தெரியும், ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பான் அப்படின்ட்டு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய மைய பொருளை வைத்துக் கொண்டு உங்களோட 3 காரியங்களை, வழக்கமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு அன்பின் ஞாயிறாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த அன்பினுடைய ஞாயிறை நாம் எப்படி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறை வாக்குகளின் பின்னணியில் பகிர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அதிலும் குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசுனுடைய வருகையை மிக சமூகமாய் மிக சிறப்பான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த இயேசுனுடைய வருகையின் மூலமாய் வருகின்ற ஆசீர்வாதங்கள், அவருடைய வருகையின் மூலமாய் வருகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து முதல் வாசகத்தின் மூலமாகவும் நற்செய்தி வாசகத்தின் மூலமாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, மீகா புத்தகத்திலும் நற்செய்தி புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் சிந்தனை அதுதான். சிறுமையிலிருந்து பெருமை. சத்தமா சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் இன்னொரு சொல்லுங்க. சிறுமையிலிருந்து பெருமை. சத்தமா சொல்லுங்க. இது ஒரு அழகான ஒரு கேப்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான ஒரு சிந்தனையை உருவாக்குகிற இரண்டு வார்த்தைகள். சிறுமையிலிருந்து பெருமை. கடவுளுடைய வருகை என்பது, கடவுளுடைய படைப்பின் நோக்கம் என்பது, யாரும் எந்த நிலையிலும் நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் உதவாதவள், என்னை வைத்துக் கொண்டு என்ன காரியம் நடக்கிற போகிறது என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அனைவரும் கடவுளால் பெருமைப்படுத்தப்படுகிறவர்கள் என்பதைத்தான் இந்த முதல் சிந்தனை சொல்கிறார். சரி, இதுக்கு மீகா புத்தகத்துல இந்த பெத்லகேமை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் ஒப்புமை அதுதான். பெத்லகேம், இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கீங்களா? போனவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஆனா கை தூக்கியாச்சு. சரிதானே? ஆமா, ஏன்னா புளியங்குள்ள இருந்து ஒரு குழு போச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பெத்லகேமுக்கு பக்கத்துல தான் எருசலேம் இருக்கிறாரு. இன்னொரு வகையில சொல்லுவோம், எருசலேமுக்கு அருகில் ஒரு 8 அல்லது 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பெத்லகேம் அமைந்திருக்கிறார். எருசலேம் மாபெரும் நகர். எருசலேமில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வசதியும் மிகவும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம், அரசர்கள், 3 அரசர்கள், 3 ஞானிகள் இந்த பிறந்திருக்கக்கூடிய மீட்பரை தேடிக்கொண்டு வருகிற பொழுது முத எங்க போய் நுழைஞ்சாங்க? எருசலேம் நகருக்குள் நுழைந்தார்கள். எருசலேம் நகரிலும் சரி, எருசலேம் நகரிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அரண்மனைக்கு போய் அவர்கள் நுழைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், இவ்வளவு பெரிய ஊர்லையும் இவ்வளவு பெரிய நகரிலும் இவ்வளவு பெரிய கட்டடத்தையும் தான் இந்த மீட்பர் பிறந்திருப்பார் என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த எருசலேமை விட்டுவிட்டு எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்கக்கூடிய இந்த பெத்லகேமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அங்குதான் தன் மீட்பர் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் மீகா புத்தகத்தில் அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2வது வசனம். பெத்லகேமே, யூதா நாட்டினுடைய நகரங்களுக்குள் நீ சிறியதே இல்லை. ஆனா சின்ன ஊர், பார்த்துக்கோங்க, சிறிய ஊர். அந்த சிறிய ஊராக இருந்தாலும் அந்த ஊரை பற்றி அந்த மீகா இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ யூதாவின் நகரங்களுக்கு சிறியது இல்லை, ஏனென்றால் உன்னை மீட்க போகிற, உன்னை நடத்த போகிற மீட்பர் உன்னிடமிருந்து பிறப்பார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது முதல் ஒப்புமை. நல்லா கேட்டு வச்சுக்கணும். பெரிய நகர் எருசலேம், ஆனா சிறிய ஊர் பெத்லகேம். சிறிய ஊராக இருந்தாலும் நீ சிறிய ஊர் இல்லை. காரணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். நற்செய்தியை கூட்டிக் கொண்டு போகிறார். நற்செய்தியில் அன்னை கன்னிமரியாய் எலிசபெத்தை சந்திப்பதற்காக போகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் இருக்கக்கூடிய இறைவசனங்கள். அன்னை கன்னிமரியாய் புறப்பட்டு யூதா மலைநாட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்கரியாவின் வீட்டை அடைந்து அவர் எலிசபெத்தை வாழ்த்தினார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 குடும்பம் அல்லது 2 தாய்மார்கள். அன்னை கன்னிமரியாள் ஒருவரும் பெத்லகேம், என்ன பெத்லகேம், எலிசபெத் மறுபுறம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த எலிசபெத் அம்மாவுக்கும் கன்னிமரியாளுக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கொண்டோம். அன்னை கன்னிமரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அதற்கு முன்பதாக நாசரேத் என்கிற ஒரு சிறிய ஊரில் வசித்துக் கொண்டு வந்தார். அவரை பற்றி பெரிய பேரும் புகழும் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி அல்ல. ஆனால் அன்னை எலிசபெத்தினுடைய குடும்பம் ஒரு பெயர் பெற்றது. எப்படி தெரியும்? அந்த அன்னை எலிசபெத்தினுடைய கணவர் சக்கரியா, அவர் ஒரு குருத்துவ வகுப்பை சார்ந்தவர். அதனால்தான் முதல் அதிகாரம் லூக்கா நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. அந்த சக்கரியா சீட்டு பெறப்பட்டு அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் நுழைந்து என்ன செஞ்சாரு? தூபம் காட்டினார். குருத்துவ வகுப்பை சார்ந்தவர்கள் தான், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான்
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லப்படுகிற அந்த குலத்தில் இருந்துதான் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் நுழைய முடியும். நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. அப்போ செக்கரியாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் அந்த உயர்ந்த அந்த யூத சமூகத்தில் ஓரளவு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குருத்துவ வகுப்பை சார்ந்தவர், குருத்துவ ஒரு நிலைப்பாட்டை அவர் சார்ந்தவர். அன்னை கன்னிமரியாள் சாதாரணமான ஒரு பெண்மணி. அன்னை கன்னிமரியாள் சாதாரண பெண்மணி. அவருடைய கணவர் யோசேப்பு அவர் தச்சு தொழில் செய்து கொண்டு வந்தவர். அவர் எந்த நிலையிலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் போய் தூபம் காட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு உரிமை எல்லாம் கிடையாது. அப்போ சாதாரண ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள் இப்பொழுது உயர்த்தப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, 2 காரியம் சொல்லி இருக்கிறார். ஒன்று பெத்லகேம் எருசலேம் ஒப்புமை. இரண்டாவது அன்னை கன்னிமரியாள், அதுக்கடுத்து அன்னை எலிசபெத். அப்போ ஒரு சாரார் உயர்ந்தவர்கள், ஒரு சாரார் அவர்கள் எளியவர்கள். ஆனால் எளிமையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே நல்லா கேட்டுக்கோங்க. எளிமையில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். சிறிய நகராக இருக்கக்கூடிய இந்த பெத்லகேம் உயர்த்தப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள் உயர்த்தப்பட்டார். காரணம் ஒன்றே ஒன்றுதான். அன்னை கன்னிமரியாள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி கடவுளுடைய மகனின் தாயாய் அவர் மாறி போனார். கடவுள் மகனுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இருந்தார். பெத்லகேம் உயர்த்தப்பட்டது. காரணம் ஆண்டவர் இயேசு அந்த ஊரில் பிறந்தார். அப்ப நம்மை உயர்த்துவது எது? நல்லா தெரிஞ்சுக்கணும். சிறுமையிலிருந்து பெருமை. நம்மை பெருமைப்படுத்துவது எது? நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மை பெருமைப்படுத்துவது நாம் எந்த பெரிய ஊரில் வாழ்கிறோம் என்பதும் அல்ல, எவ்வளவு பெரிய குலத்தில் இருக்கிறோம் என்பதும் அல்ல, எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்பதும் அல்ல, எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருக்கிறோம் என்பதும் அல்ல, எவ்வளவு பொருள் பணம் வைத்திருக்கிறோம் என்பதும் அல்ல, எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதும் அல்ல. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பெத்லகேம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால், சாதாரண குலத்தில் இருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள் உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், இரண்டிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டு. அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைதட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். யாருடைய உள்ளத்தில், யாருடைய குடும்பத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம் இருக்கிறதோ, வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், உங்கள் குடும்பத்தில் குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், உங்கள் உள்ளத்திற்குள் குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், நாம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் குடிகொண்டார். அந்த இடத்தம் தான் உயர்த்தப்பட்ட இடம், சிறுமை அல்ல. கடவுள் இருக்கக்கூடிய இடம் என்றைக்கும் சிறியதாக மாறவே முடியாது. கடவுள் இருக்கக்கூடிய இடம் தான் மிகப்பெரியது. பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஒருவேளை நமக்கு அதிகாரம் இருக்கும், ரிட்டையர்டா ஆன ஒருபாடு அந்த அதிகாரம் ஒன்றுமில்லாமல் ஆகி போய்விடும். ஆனால் என் உள்ளத்திற்குள்ளும் வாழ்வுக்குள்ளும் என் ஆண்டவராகிய இயேசு இருக்கிற வரைக்கும் நான் என்றைக்கும் மேன்மைப்படுத்தப்பட்டவன் தான். நான் இவங்களுக்கு பயந்து போய் பின்னால் இவங்க கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த முதல் சிந்தனை இதுதான். சிறுமையிலிருந்து பெருமைக்கு வரவேண்டிய நாம் இன்றைக்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிட உடல் எடுத்தவர். எனக்கு, என் குடும்பத்திற்குள், என் சமூகத்திற்குள், என் திரு அவைக்குள் என்றென்றைக்கும் அவர் மாற்றி பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறாரா? அவருக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு இடம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் என்னை யாரும் சிறியவனாக சிறியவளாக மதிக்கவே முடியாது. பெரியவன் தான். கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்றைக்கும் பெரியவர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்றைக்கும் உயர்ந்தவர்கள். இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். நேரம் கருதி நான் முதல்ல சொன்னது போல நேரம் கருதி இந்த 2 உதாரணம். சரி, ஒன்று. இரண்டாவது, இதே மீகா இந்த புத்தகத்தில் இயேசுடைய வருகையின் மூலமாய் வருகின்ற ஆசீர்வாதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியின் மேய்ச்சல். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த இயேசுடைய வருகை குறித்து மீகா புத்தகம் சொல்கிறது. மீட்பரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியில் தன் ஆடுகளை அவர் மேய்ப்பார். அமைதியில் தன் மக்களை மேய்ப்பார்.
அன்பார்ந்தவர்களே, அமைதி அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல ஏகப்பட்ட அர்த்தங்கள் உள்ளது பார்த்துக்கோங்க. சத்தமிடாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அமைதி. சரிதானே? டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அமைதியா இருக்கணும், சத்தமிடாம இருந்துக்கணும். அவன் எவ்வளவு நேரம் இருப்பான் அப்படிங்கிறது வேற கதை. சரிதானே? அவனால் ஒரு நிமிஷம் அந்த அமைதிப்படுத்திருங்க பார்ப்போம். நானும் கல்லூரியில் இருக்கிறேன், அவங்களையே வச்சு நான் படுத பாடு எனக்கு தான் தெரியும். ஏழை சும்மா ஒரு நேரம் முன்னால் வந்து நிற்பான், இப்படி நிற்பான், இல்லை கையை கட்டி ஒழுங்கா இல்லை, சரி ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி இருப்பான், இங்க மறுபடியும் கேட்பேன். ஏன்னா ஒண்ணு என்ன செய்ய சொன்னேன், அது அப்படியே பழக்கமா போச்சு அப்படிமா. சரி, அமைதி என்பது பேசாம இருக்கிறார். இன்னொரு அமைதிக்கு இன்னொரு பெயர் உண்டு. எதுவுமே செய்யாம பேசாம இருந்தோம்னு வைங்களேன், பேசாம மட்டும் இல்ல, வாயத்தை மட்டும் இல்ல, ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருந்தோம்னு வைங்களேன், அதுவும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது தான் ரொம்ப அமைதியான பெயர். வீட்டுல சில பேர் ரெண்டாவது பெயர் இருக்கானே ரொம்ப அமைதியான பெயர். ஏன்? ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அது ஒரு அமைதி வந்துக்கோங்க. மூத்த பெயர் துரு 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 வருவான், சட்டக்கார பெயர். ரெண்டாவது பெயர் அமைதியான பெயர். ஏன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டான். பாத்தீங்களா? அவன் பாடு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒரு கையில ஒரு செல்போனை கொடுத்துட்டா பார்ப்போம், அவாடு உட்கார்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. கையில என்ன கொடுத்துடணும்? செல்போனை கொடுத்துடணும். அது பிறந்து ஒரு 2 மாசத்திலேயே செல்போனை தேடிக்கிட்டே அலைஞ்சிச்சுன்னா பிள்ளை அழுதுச்சுன்னா அந்த காலத்து தாலாட்டு பாட்டி சரிதானே? இப்ப எல்லாம் நான் பாடுவேன், ஆரிரோ தூங்கு தூங்குன்னு இன்னைக்கு பாட்டு பாட போறீங்க அப்படித்தானே? எப்ப? மிட் நைட் மாஸ்ல அது எல்லாத்தையும் தூங்க வச்சிருக்காங்க. நல்லா பாட்டு நல்லா பாடுறாங்க. சரிதானே? ரைட். அன்பார்ந்தவர்களே, அப்ப தாலாட்டு பாடின காரணம்லாம் போய் இன்றைக்கு அமைதிப்படுத்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு வகையான பொருட்கள், பல்வேறு வகையான சாதனங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அது ஒரு வகையான அமைதி. ஆனால் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மீகா புத்தகத்தில் அமைதியில் மன்னராய் இருந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகிற பொழுது ஒன்றும் செய்யாத இயேசுவை குறித்து, அமைதியா இருக்கக்கூடிய இயேசுவை குறித்து அவர் சொல்லவில்லை. அமைதி என்பவை சமாதானத்திற்குள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சமாதானத்திற்குள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இயேசுடைய வருகையின் மூலமாய் இரண்டாவது நமக்கு கொடுக்கப்படுகிற மேலான ஆசீர்வாதம் இந்த சமாதானம். இந்த சமாதானத்தோடு இணைத்து மேய்ச்சல் என்று ஒரு வார்த்தையை சொன்னேன். அமைதி மட்டும் சொல்லல. சரிதானா? அது நான் சொல்ற வார்த்தையில மீகா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதேதான் இன்றைக்கு கபிரியேல் தூதர் அம்மாவுக்கு அன்னை கன்னிமரியாளுக்கு அவர் மகள் அமைதியில் தன் மக்களை அவர் ஆட்சி செலுத்துவார். சமாதானத்தினுடைய அரசராக இருந்து கொண்டிருப்பார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையின் மூலமாய் இன்னைக்கு உலகம் முழுவதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமாதானத்தினுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்க வேண்டும். நாடுகளுக்கு நாடுகள் சண்டை, குடும்பங்களுக்கு குடும்பங்கள் சண்டை. இந்த சமயத்தில் தான் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய மேலான ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு சமாதானத்தினுடைய ஒரு வல்லமை நமக்கு புறப்பட்டு கொண்டு வர வேண்டும். இயேசு என்னைக்கும் அமைதின்னு சொன்ன உடனே சத்தமிடாம இருக்கல. இயேசு அமைதின்னு சொன்ன உடனே ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கல. அவர் நோயாளிகளையும் பாவப்பட்ட மக்களையும் பாவிகளையும் அவர் மன்னித்து அவர்களுக்காக செயலாற்றி அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தனர். என் அன்பார்ந்த சகோதர சகோதர வார்த்தை நல்ல ஞாபகத்தில் இருக்க. நிம்மதி தேவை நம்ம மனுஷனுக்கு, நிம்மதியா இருக்கும். நம்ம எல்லாம் அன்னைக்கு விரும்புறதா தான் அமைதி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். நிம்மதி நம்ம வார்த்தையில சொல்றோம், நிம்மதியா இருக்கும். சரிதானே? வசதியா இருக்கிறோம், பணத்தோடு இருக்கிறோம், ரொம்ப காரியங்களை வைத்திருக்கிறோம், அது அல்ல நமக்கு. எதை வச்சிருந்தாலும் நிம்மதியா இருக்கணும். இல்லையா? ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கான். பொருள் வச்சிருக்கவன் நிம்மதி இல்லாம இருக்கான். காசு பணம் கிடைச்சவன் நிம்மதி இல்லாம இருக்கான். அதிகாரத்தில் இருக்கிறவன் நிம்மதி இல்லாம இருக்கான். ஆனால் சாதாரண ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், அன்றாட கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க. அப்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக பிரசன்னம் மட்டுமே. அவர் அமைதியினுடைய மேய்ச்சலை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கிறார். நிம்மதியை தேடுகிற என் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தேடி வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 2. மூன்றாவதும் கடைசியுமாக எலிசபெத் அம்மாவும் அன்னை கன்னிமரியாளும் சந்திக்கிற பொழுது நடைபெறுகிற அது மனதுக்குள் ஏற்படுகிற ஒரு அலாதியான ஒரு இன்பம், மகிழ்ச்சி, பேருவகை. இன்னைக்கு கிறிஸ்துவினால் தரப்படுகிற மூன்றாவது ஆசீர்வாதம் அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி
மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது வைத்திருக்கக்கூடிய பொருட்களில் அல்ல, வைத்திருக்கக்கூடிய சிந்தனைகளில் அல்ல. இந்த கடவுளுக்குரிய காரியத்தை நாம் செய்கிற பொழுது என்றைக்கும் நம்மிடமிருந்து எடுக்கப்படாத ஒரு மகிழ்ச்சி என்பது அது மனதுக்குள் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நேரம் கடவுளோடு உட்கார்ந்து நாம் ஜெபிப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து அதை சிந்திப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இது ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தரிசிப்பதில் இருக்கக்கூடிய, வழிபடுவதில் இருக்கக்கூடிய ஒரு நேரான ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை பிறருக்கு கொடுக்கிற பொழுது நானும் சந்தோஷப்பட்டு போகிறேன், அதில் இருக்கக்கூடிய அலாதியான ஒரு இன்பம். இன்றைக்கு அன்னை கன்னிமரியாய் சந்திக்க செல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் கொண்டு வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் போகணும், நம்ம போகணும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம கடந்து போகணும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போகணும். மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு, மகிழ்ச்சியை வாங்க வருகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது, மகிழ்ச்சியை கொடுக்க போகிறவர்களாக மாற வேண்டும். எனக்கு ஃபாதர் எட்வின் இருக்கிறாங்க, அவர் என்னுடைய கல்லூரிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சி. ஆனா நான் இங்க வந்தேன்னு சொன்னா நான் மகிழ்ச்சியை கொடுக்கிறவனாக மாறி போகிறேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி, எங்க சந்திச்சாலும் மகிழ்ச்சி. ஆனால் அவர் என்னுடைய இடத்திற்கு வந்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதும், நான் அவருடைய இடத்திற்கு போய் அந்த மகிழ்ச்சியை நான் கொடுப்பதும் மிகப்பெரிய ஒன்று. அன்னை கன்னிமரியாய் தன் திரு வயிற்றில் இயேசுவை தாங்கி இருந்த அந்த அன்னை சந்திக்க போனார். அதனால எலிசபெத் அம்மா கேட்டாங்க, கடவுளின் தாயே என்னிடம் வந்து வருவதற்கு நான் யார்? இவ்வளவு பெரிய மனுஷியா மாறிட்டிய ஐயா அம்மா, நீ இவ்வளவு பெரிய மனுஷியாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாயே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை உங்க வாழ்கின்ற இடத்தில் இங்க பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் பெரிய மனுஷ தன்மைகள் எல்லாம் எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? என் மூலமாக 10 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, அதுலதான் பெரிய மனுஷ தன்மை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு குருவாக இருக்கலாம், என்னை யாராவது தேடி வந்து நான் வார்த்தைகளை பேசுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறு. ஒரு போற போக்குல நல்லா இருக்கீங்களா கேட்கிற பொழுது அதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறு. எப்பவுமே போற போக்குல ஆள் தெரியுதோ தெரியல சில சமயத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன், நல்லா இருக்கீங்களா. ஒரு நாள் இப்படித்தான் பிரான்ஸ்ல கூட ஒரு நாள் இப்படித்தான் நடந்து போயிட்டே இருந்தேன். அப்ப என் கூட இன்னொரு ஃபாதர் வந்திருந்தார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அப்போ போகும்போது அப்படியே பேசிட்டே போனோம். அப்படியே பேசிட்டு போகும்போது ஒருத்தருக்கு எழுத்தாப்புல வந்தாரு, எப்படி நல்லா இருக்கீங்களா, பிரெஞ்சில் பேசிக்கிட்டோம். சரிதா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில எல்லாம் சுகமா இருக்கீங்களா அப்படின்ட்டேன். நானும் பேச போயிட்டே இருக்கேன். பக்கத்தில் வந்து கேட்டார், இது யாரு உனக்கு தெரியுமா? ஆளை பார்த்துருக்குன்னா யாருலாம் தெரியாது, இப்போ தெரிஞ்ச மாதிரி பேசலையே, தெரிஞ்ச மாதிரி பேசினா அவருக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோ நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கும் கல்லூரியில் சில சமயத்தில் அந்த ஒரு அருமையான ஒரு கருத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு சிஸ்டர் தான் அங்கே இருக்கிறாங்க 2 பேர். ஆனால் அங்கே ஒரு ஊரில் இருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு நாள் பண்ண மாட்டாங்களே, ஏதோ அட்மிஷன் எதுவும் தேவை போல இருக்கு. என்ன சிஸ்டர் திடீர்னு ஃபோன் பண்ணீங்களே? ஃபாதர் உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான காரியத்தை சொல்லணும் அப்படின்னாப்புல. என்ன சந்தோஷமான காரியம்? எங்கள் ஊரில் இருந்து உங்கள் கல்லூரியில் ஒரு 4 பிள்ளைகள் படிக்குது, பொம்பளை பிள்ளைங்க. சரி தானே, பிஎட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஃபாதர். இப்போ எப்படி இப்படியெல்லாம் மாறினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க உங்களை பற்றி சொன்னாங்க. என்னை பற்றி என்னத்தை சொன்னாங்க? இல்லை வேற ஒன்றும் இல்லை, எங்கள் ஃபாதர் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்பாரு, அதுதான், வேற ஒரு காரியமும் கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிடலன்னு சொன்ன 4 இட்லியை வாங்கி கொடுக்க போறேன், அது கொடுக்க போறது இல்லை. சரிதானே? ஆனால் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகள் போய் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஃபாதர் எப்பவும் காலையில் போன உடனே சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களாமா, சாப்பிட்டீங்களா, ரைட்டு கேட்பாரு. அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய வருமா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு 2 வார்த்தையை சொல்லி அந்த சந்திப்பின் மூலமாய் வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? மற்றவங்களை பார்க்கும்போது உம்முன்னு போகக்கூடாது. சரிதானே? உம்முன்னு போகக்கூடாது. அதுக்காக நீங்க இந்த புரோட்டா கடைக்கு போகும்போது சிரிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. ரைட்டா? கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னா, எப்படி நல்லா இருக்கீங்களா, நம்ம கோயிலுக்கு வர்றவங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க பார்த்தவர்களே, 2 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிற பொழுது அதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி, அது நான் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, நானாக மனமுவந்து கொடுக்கக்கூடிய நிறைவான ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு தேவை.
மன நிம்மதியோடு இன்றைக்கு என் பக்கத்தில் ஒரு 4 பேர் நல்ல வார்த்தை பேசினார்கள். இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் உண்டு, பல்வேறு நிலைகளில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அது வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்மை பெற்றெடுத்த அப்பா அம்மாவா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவனாக இருக்கலாம். போய் ஒரு நாளைக்கு 2 வார்த்தை, நல்லா இருக்கீங்களாமா, எப்பா சாப்பிட்டேடா, சாப்பிடலையாப்பா, என்னப்பா செய்றீங்க, 2 வார்த்தை. அது வாழ்க்கையில ரொம்ப பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒன்று. வாட்ஸ்அப்ல வாசித்த ஒரே ஒரு காரியத்தை நிப்பாட்டி கொடுக்குறேன். அன்பார்ந்தவர்களே, கோர்ட்ல வழக்கு நடக்குது. நீங்க வாசித்திருப்பீங்க, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் கோர்ட்ல வழக்கு நடக்குது. யார் யாருக்கு வழக்கு தெரியுமா? அப்பாவுக்கும் மகனுக்கும் வழக்கு நடக்குது. அப்போ இது அப்பா சொல்றாரு, வழக்கு இது நீதிபதியை பார்த்து சொன்னாரு, ஐயா என் மகன் எனக்கு ஏதாவது சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கணும். ஐயா நீங்களே பணக்காரர் ஆயிற்று, உங்க மகனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்குது, ஆனா நீங்க போய் உங்க மகன் சம்பாதிச்சு கொடுக்க ஆசைப்படுறீங்களே, ஐயா அவன் சம்பாதிச்சு எனக்கு லட்சம்லாம் கொடுக்க வேண்டாம், 1000 கொடுக்க வேண்டாம், ஒரு மாசத்துல அவன் எனக்கு 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்பா நீதிபதியை பார்த்து சொன்னார், 1 மாசத்துல அவன் நேரடியா வந்து எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டு போகணும், ஒரே 1 ரூபா நேரடியா வந்து கொடுக்கணும். அப்ப அந்த வக்கீல் அந்த நீதிபதி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டார், என்ன ஐயா வழக்கு வித்தியாசமா இருக்குது, 1 ரூபாய்க்காக வேண்டி இவ்வளவு பெரிய வழக்கு போடுறீங்க? இல்ல ஐயா 1 ரூபாய் எனக்கு பிரச்சனை இல்லை, என் மகன் மாசத்துக்கு 1 தடவையாவது என்னை வந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 மாசத்துல 1 தடவையாவது என்னை வந்து அவன் நேரடியா வந்து பார்க்கணும். 1 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி நீங்க சட்டம் போட்டீங்கன்னா அவன் வந்து தானே பார்ப்பான். அந்த 1 தடவையாவது என் மகன் 1 மாசத்துல 1 தடவை என் வீட்டுக்குள்ள வந்து எப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த பணத்தை நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு கடன் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பெற்றோர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஏகப்பட்ட பெற்றோர்கள், ஏகப்பட்ட பேர் பிறருடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீ கடவுளுடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு திருவருகை காலத்தில் உட்கார்ந்திருக்கிறோமே. வருஷம் முழுவதும் திருவருகை காலத்தில் இருக்கக்கூடியவங்க உண்டு ஐயா. வருஷம் முழுவதும் 365 நாளும் திருவருகை காலத்தில் இருக்கக்கூடியவங்க உண்டு. அது யார் தெரியுமா? என் மகன் வரமாட்டானா, என் மகன் வரமாட்டாளா, என் அண்ணா வரமாட்டானா, எங்க அக்கா வந்து என்னை வந்து பார்க்க மாட்டாளா. இதுதான் திருவருகை காலம், வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு திருவருகை காலத்தினுடைய முழு பலனை நாம் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் சந்திப்பு ரொம்ப முக்கியம். சந்திப்பு முக்கியம். ஆக 3 காரியங்கள் இன்றைக்கு இந்த திருவருகை காலத்தின் 4வது வயது. சிறுமையிலிருந்து மறந்துட்டீங்களா? மறுபடியும் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவோம் பிறகு. சரி, சிறுமையிலிருந்து பெருமை, அமைதியை நோக்கிய மேய்ச்சல். சரிதானா? அமைதியை நோக்கிய மேய்ச்சல். 3வது சந்திப்பு. சத்தமா சொல்லுங்க. இந்த 3 காரியங்களும் இந்த திருவருகை காலத்தில் 4வது ஞாயிறுடைய இறைவாசனங்களில் பெற்றுக் கொள்ளக்கூடியவன். அதன் மூலமாக அன்பு பெறுகிறார். கடவுள் அன்பு செய்து மக்களை உயர்த்துகிறார். கடவுள் அன்பு செய்து நல்ல மேய்ச்சலை நோக்கி அமைதியின் பாதையை நோக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். கடவுள் அன்பின் மிகுதியினால் மனு குலத்தை சந்தித்தவர். இதே மகிழ்ச்சியை, அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சாட்சிகளாக நம்மை மாற்றிக் கொடுப்போம். அப்பொழுது இந்த இயேசுடைய பிறப்பின் மூலமாய் வருகின்ற நிறைநல் ஆசீர்வாதங்கள் நமக்கு, உங்கள் குடும்பங்களுக்குள் என்றைக்கு நிறைந்திருக்கும். எழுந்து நின்று அந்த நம்பிக்கை அறிக்கையிட்டு நான் சேர்ந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை
நின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கடவுள் நம்மை தேடி வருகிற நாட்களை பரிசுத்தத்தின் நாட்களாய் அனுசரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நாட்களில் அனைத்து மக்களும் கடவுளால் நிரப்பப்பட வேண்டும், அமைதியிலும் சந்தோஷத்திலும் நிரப்பப்பட வேண்டும், சமாதானத்தில் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்காக நமது திரு அவை, இந்த சமூகம், நமது குடும்பங்கள், இந்த நாடு என்றைக்கும் வளம் பெற்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு இறை பார்த்து சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களை அதற்காக ஆயத்தப்படுத்தவும் தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்ல கடவுளாகிய ஆண்டவரே, வியாதி, வறுமை, வருத்தம் ஆகியவையால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலனும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்டிடவும், உள்ளமுடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அனைவரையும் தேற்றுபவரே எம் இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் கிறிஸ்துமஸ் விழாவை தூய உள்ளத்துடன் கிறிஸ்தவ மன மகிழ்ச்சியோடு கொண்டாட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த தெய்வமே எம் இறைவா, உமது முதல் வருகையை நினைவு கூர்கின்ற நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எம்மை தகுந்த விதமாக தயாரிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆற்றலான எம் இறைவா, நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளத்தார் அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு முது திருமண் கொண்டு வந்திருக்கக்கூடிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிக்கட்டும். வாழுகின்ற நீர் நாங்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று உம் திருமகன் இயேசுவின் மூலமாய் வைத்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாங்கள் அதனால் வருகின்ற நிறைநல் மகிழ்ச்சியை, அன்பின் சமாதானத்தை, அமைதியை, ஒருவருக்கொருவர் உயர்த்தி வாழுகின்ற நல் மனப்பாங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்யும். அதற்காக வேண்டி எங்களை தேடி வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் வாழ்கிறார், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இந்த நாட்களை நம்பிக்கையோடு கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து
கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே, வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கி நீ என்னை. அன்பார்ந்தவர்களை, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இம்மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையினால் நிரப்பினார். உமது பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கையையும் அதே ஆவியார் புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரே அன்புடன் கன்னித்தாய் அவரை தமது திருமயத்தில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தான். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது மீட்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கவும் எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்கள், முதன்மை வானதூதர்கள், அரியலில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் ஒன்று சேர்ந்து உமது புகழை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்துள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியனே. தேடி வருகிற அன்பு தெய்வம், கடவுளை அப்பா தந்தை என்று அனுபவித்தவர். அவரை தேடுகிற எல்லா மக்களுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களின் பெருமையும் உண்டு என்பதை இந்த நாளில் உணர்ந்தவர்களாய் அவருடைய வருகையின் மூலமாய் வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் இந்த தல திருச்சபை புளியங்குடி திருச்சபைக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம் அனைவரையும் நின்று காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. காலந்தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, என் இயேசுவே அபயம் நீ தர வேண்டுமே. அருகில் நீ வர
ஜீவராகம் கரைந்தோடுதே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். டிசம்பர் மாதம் குழந்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு திருக்குடும்ப திருவிழா. அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காலயத்திலும் திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை புனித மாசில்லா குழந்தைகள் திருவிழா. இந்த வார திருப்பலி விவரங்கள்: நாளை காலை 6 மணி பங்காலயம், வியாழன் காலை 6 மணி பங்காலயம், வெள்ளி மற்றும் சனி மாலை 6:30 மணி பங்காலயம். நாளை காலை 6 மணி பங்காலயம், வியாழன் காலை 6 மணி பங்காலயம், வெள்ளி மற்றும் சனி மாலை 6:30 மணி பங்காலயம். வருகின்ற சனிக்கிழமை மாசில்லா குழந்தைகள் திருவிழா. அன்றைய திருப்பலியானது சிறு குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளை வந்திருப்பார்கள். எனவே சிறு குழந்தைகள் திரளாக அந்த திருப்பலியில் பங்கெடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துமஸ் திருப்பலி விவரங்கள்: வருகின்ற செவ்வாய் இரவு 7 மணி மலையடிக்குறிச்சி, இரவு 8 மணி தலைவன் கோட்டை, இரவு 9:30 மணி நகரம், இரவு 10 மணி வெள்ளைக்கொண்டன்பட்டி மற்றும் ராமசாமியாபுரம், நள்ளிரவு 11:45 மணி பங்காலயம், சிந்தாமணி மற்றும் புன்னைவனம். 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:30 மணி சொக்கம்பட்டி, புதன் முற்பகல் 11 மணி விண்ணகத்தோட்டம். கிறிஸ்துமஸ் திருப்பலி விவரங்கள்: 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி மலையடிக்குறிச்சி, இரவு 8 மணி தலைமைக்கோட்டை, இரவு 9:30 மணி நகரம், இரவு 10 மணி வெள்ளைக்கொண்டன்பட்டி மற்றும் ராமசாமியாபுரம், நள்ளிரவு 11:45 மணி பங்காலயம், சிந்தாமணி மற்றும் புன்னைவனம். 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:30 மணி சொக்கம்பட்டி, 25ஆம் தேதி புதன்கிழமை பகல் 11 மணி விண்ணகத்தோட்டம். இன்று திருப்பலியை சிறப்பித்த சிறுமலர் இளையோர் இயக்கத்திற்கு பங்கு தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித மரியாயின் சேனையினர். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 5590. நாளை மாலை 6 மணிக்கு
புளியங்குடி பங்கு வெள்ளைக்கொழும்பட்டி புனித லூர்து மாதா ஆலயத்தில் சுரண்டை பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோசப்ராஜ் அடிகளார் அவருடைய தலைமையில் நஞ்சி திருப்பலி பெருவிழா நடைபெறும். இந்த நஞ்சி திருப்பலி பெருவிழாவில் இறைமக்கள் அனைவரும் பங்கு பெற்று புனித லூர்து மாத வழியாக இறையாசி பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கும் அருட்தந்தை எட்வின் ராஜ் அடிகளார், பங்குத்தந்தை புளியங்குடி மற்றும் ஊர் இறைமக்கள் வெள்ளைக்கொழும்பட்டி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவகை களத்தினுடைய 4வது வாரம் அன்பின் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தவர் அருட்தந்தை சகாஜான் அவர்கள். தந்தை அவர்களை பற்றிய அறிமுகமோ அல்லது அவருடைய குணங்கள் பற்றியோ சொல்ல தேவையில்லை. நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். கடந்த சனிக்கிழமை அன்று தந்தையை ஏற்கனவே நான் முன்குறித்து வைத்திருந்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வேறு இடங்களிலே எங்கேயாவது செல்வாரோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. எனவே ஒரு தயக்கத்தோடு தான் கேட்டேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே கேட்ட பொழுது உடனடியாக வருகிறேன், திருப்பலியிலும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இங்கு வந்து நமக்காக இந்த திருப்பலியிலும் ஜெபித்திருக்கிறார். இன்னும் வருகின்ற கலை நிகழ்வுகளிலும் தலைமை தாங்க இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக கலை நிகழ்வுகள் நடைபெறும். எனவே அன்பியங்களில் நடனமாடக்கூடியவர்கள், பாடக்கூடியவர்கள் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த இளமெண்கள் குழுவிற்கு நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது வின்சென்ட் சபையினர் வழங்கக்கூடிய அந்த உதவியை நம்முடைய தந்தை அவர்கள் தத்து குடும்பங்களுக்கு வழங்குவார். திருமதி கோமதி அவர்கள். திருமதி சண்முகம் அவர்கள். திருமதி வேலம்மாள் அவர்கள். திருமதி மேரி அவர்கள். இறுதி மன்றாட்டிற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்று வாழ்வும் இல்லாமல் இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கின்ற திருநாள் நெருங்கி வருகிற இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறை பற்றுடன் உம்முடைய திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமைகளை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உண்டனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்து போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென்.